ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஸ்க்ரோலிங் ஸ்க்ரீன் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எடிட்டிங் சீரிஸில் இது 3வது வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்க்ரோலிங் ஸ்க்ரீன் வந்து நம்ம சேனலில் போட்டால் ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும். இது வந்து நார்மலாக டிவி சேனல்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு, அதனால் இம்பார்ட்டண்ட்டான இங்கிலீஷில் சப்டைட்டில் சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த அதாவது இந்த ஸ்க்ரோலிங் ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்க்ரோலிங் ஸ்க்ரீன் எப்படி நம்ம கைன்மாஸ்டர் வச்சு யூஸ் பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கைன்மாஸ்டர் ஆப்புக்கு போயிட்டு எம்டி ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணி ரேஷியோவில் ஒரு ஸ்க்ரீனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மீடியாவை கிளிக் பண்ணணும். மீடியாவை கிளிக் பண்ணி நம்ம வீடியோஸையும் பேக்ரவுண்டையும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமானது என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன டைப் பண்ணணுமோ, ஸ்க்ரோலிங் ஸ்க்ரீன் என்ன காட்டணுமோ நீங்கள் அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அப்படின்ட்டு நான் சும்மா டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் லைன் வரும். அந்த டைம் லைனில் வந்து அதாவது இந்த ஃபாண்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்ததாக இந்த ஒயிட் ரவுண்ட் கலரில் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர்ஸ் எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வாங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஷேடோ ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிருக்கும். க்ளோ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, அவுட்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலிங் ஸ்க்ரீனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. பேக்ரவுண்ட் கலரையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபுல் வித் பேக்ரவுண்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்ட பிறகு இந்த டெக்ஸ்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைம் லைனை எண்டி கொண்டு வந்துடுங்க. அதாவது இந்த ரெட் கலர் லைனை எண்டு கொண்டு வந்துட்டு நீங்கள் இந்த கீ பட்டன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த O+ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ரெட் டாட் தெரியும் அதில் அந்த டெக்ஸ்ட் மேலே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் அவர் சேனல்ன்ற டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் லேஸாக நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரோலிங் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்பீடாக இருக்குது, உங்களுக்கு ஸ்லோவாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் நல்லா ட்ராக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்லோவாக வேணுமோ வந்துடும். அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு இன்னமும் ஸ்லோவாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை எவ்வளோ வேணால் ட்ராக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக வரும். அவ்வளோதான் இந்த ஸ்க்ரோலிங் ஸ்க்ரீனை ரெடி பண்ணுறது. ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு தான் இது. ஸோ இந்த ஸ்க்ரோலிங் ஸ்க்ரீனை நீங்கள் செட் பண்ணி என்ன வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு வேண்டிய டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.